என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஃபஸ்ட்டு நாளே வந்து பட்டையை கிளப்பிட்டாரு, வச்சு செஞ்சுட்டாருன்னு. ஒரு கண்டஸ்டன்ட் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஞ்சு விஷ் பண்ணி உள்ளே அனுப்புவோம். நீ ஓவராக பேசாத அப்படிங்கிற மாதிரியே ஒரு டோனில் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் இருக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நம்மளால் முடியாதது அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, நம்ம இதை சொல்ல நினச்சிருப்போம். இப்போ பிரித்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னும் போது ஒரு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இதை கேர்ள்ஸை மட்டும் நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பிரச்சனை வராமல் இருக்குமா? அதானே கேமில் வந்து நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட்ஸோ எமோஷன்ஸோ பார்க்க முடியாது. இந்த கேமில் இவங்க எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா அது பண்ணி தான் ஆகணும். சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க வாய்ஸ் வந்து அது நான் பார்த்தேன். தர்ஷிகா சொன்னாங்க. அவங்க நம்ம யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம், மாடலாக ஆக்ட்ரஸாக எனக்கு தெரியும். லேடி வாய்ஸ் மாதிரியும் இல்லை, ஆண் வாய்ஸ் மாதிரியும் இல்லை, உனக்கு ஒரு மாதிரி பெக்குலியராக இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க. அது அப்படி உருவ கேலி தப்புன்னு சொல்கிறோமோ அதுவும் ஒரு மாதிரியான பாடி ஷேமிங் தான். அது பண்ணக்கூடாது. நான் தான் இங்கே அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் தோணுவாங்க. சொல்லுங்க. நேத்து தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல, இப்போ நீங்க டே 1ஓட ரிவ்யூ சொல்றீங்க. சோ இட்ஸ் மை ஆமா, டே 1ஓட ரிவ்யூ. எனக்கு ஓவரா பேசினது அப்படி பார்த்தா அருண் கூட, ஜாக்லினும் கூட, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இவங்க 3 பேர் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. இவரு ரஞ்சித். பட் வந்து இந்த தடவை நம்ம லவ் இதெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு ரைவல்ரி அதிகம் எதிர்பார்க்கலாம்ல, 2 பேருக்குள்ள சண்டை. ஆமாம், ஏன்னா எல்லாரையும் பார்த்தாலே பாதி அசீம் மாதிரியே இருக்காங்க. அசீம் 2.0 மாதிரியே பாதிக்கு பாதி இருக்காங்க. பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்ற மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் அவர்களும் புதுசு. அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த கிராண்ட் லான்ச் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் பார்த்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா? இல்லை, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு சீசன் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த ஹாட் ஸ்டாரெல்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பார்க்கவே கூடாதுன்ட்டு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வரும்ல, தலைவன் தான் ஹோஸ்டாக பண்ணுறாரு அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே இது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து நமக்கு தெரியும் யூஸ்வலாக அவர் வந்து எப்படி பேசுவார், அவரோட ஸ்டேஜில் பேசுகிறது, சினிமாவில் பேசுகிறது, அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடமும் ஒரே மாதிரியே இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாங்க, மேடைக்காக ஒரு பேச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. ஸோ நம்ம அப்படி ஒரு பழகின முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நிற்கும் போது இவங்க பீப்புள்ஸ்க்காக பேசுவாங்க, கண்டஸ்டன்ட்காக பேசுவாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவர் வந்தாருன்னா வச்சு செஞ்சு விடுவார்றா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது எனக்கு. நான் ஃபீல் பண்ணது, நான் இது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக கொண்டு போகாதீங்க, காஸ்டியூம் டிசைனராகவே கொண்டு போகாதீங்க. நான் வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு 7 இயர்ஸாக பார்க்குறப்போ நமக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல, ஒரு சீசன்லேயும் நம்ம பார்த்து இப்போ இது 8வது சீசன் வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, இவ்வளோ பார்த்துருக்கோம் நம்மன்னு. அப்படி பார்த்ததுல வந்து ரொம்ப ஹாப்பியானது வந்து நேற்று ஷோ ஃபஸ்ட்டு நாளே வந்து பட்டையை கிளப்பிட்டாரு, வச்சு செஞ்சுட்டாருன்னு. ஒரு கண்டஸ்டன்ட் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஞ்சு. அது ஸ்பான்டேனியஸாக வருதா அப்படிங்கிறது, என்ன இவர் அசால்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு. ஏன்னா யாருமே நம்ம இப்படி பார்த்துருக்க மாட்டோம். விஷ் பண்ணி உள்ளே அனுப்புவோம். நீ ஓவராக பேசாத அப்படிங்கிற மாதிரியே ஒரு டோனில் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் இருக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நம்மளால் முடியாதது அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, நம்ம இதை சொல்ல நினச்சிருப்போம். பட் அவர் அதை சொல்வார். நம்ம நிறைய சினிமாவில் கூட பார்த்துருப்போம், ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, ரொம்ப சீன் பார்ட்டி இப்படியெல்லாம் இருக்கும்போது நோஸ் கட் விடுற மாதிரி ஏதாவது நம்ம செய்யணும், டக்குன்னு ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் இவர் அதை அசால்ட்டாக பேசுகிறதுல கொண்டு போயிடுறாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று ஷோ வந்து பிளாக் பஸ்டர் தான், வேற லெவல்ல இருந்தது. அந்த ஒரு 5 hours வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மாதிரி டயர்டே ஆகலை. எப்போ இந்த ஷோ முடியும், எப்போ முடியும், நம்ம ஓட்டி பார்ப்போம். நான் ஹாட் ஸ்டாரில் பாதி பார்த்தேன், அதுக்கப்புறம் பாதி வந்து சேனலில் பார்த்தேன். வெளியில் இருந்ததுனால பாதி தான் பார்த்தேன், அப்புறம் பாதி வந்து இது பார்த்தேன். நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன், ஸ்பீடாக சீக்கிரம் முடியணுன்ட்டு. நேற்று கிட்டத்தட்ட நான் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணது அப்படியே ஒரு 3 hours ஆயிடுச்சு. ஏன்னா பாதி நான் பார்த்தேன்னா அந்த 3 hours மட்டும் நான் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. எந்த இடத்துலையும் எனக்கு வந்து இது இல்லை அது இல்லை, இது இப்படி பேசியிருக்கலாம் அவர் அப்படின்னு.
நிறைய பேர் வந்து நானே போட்டிருந்தேன், ஒரு க்ரூமிங்லாம் பண்ணியிருந்தார்ல, மீசை தாடியெல்லாம் வழிச்சு, அதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு போட்டது தான். பட் அது யூஸ்வலாக அது நல்லா தான் இருந்தது. அப்புறம் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் கம்பீரமாக அவர் நடக்கலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து கம்பீரமாக நடக்கலை, நார்மலாக நடந்து வர்றாரு. ஆக்சுவலாக அவர் நார்மலாக தானே இருக்கார், அவர் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக தான் இருப்பார். இந்த கோட் சூட் போட்டதுனால அந்த ஆட்டிடியூடோட நடந்து வரணும்னு அவசியம் இல்லை. நான் டிசைனராக பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன். அதெல்லாம் நிறைய அந்த கண்டென்ட் மாதிரி வரும்ல, அதெல்லாம் பார்த்து ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் வந்து ஆர்வமாயிட்டேன். இப்போ 24x7 ஓடிக்கிட்டே தான் இருந்தது. சரி, அதை பார்த்துட்டே வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். உங்ககிட்ட பிக் பாஸ் பத்தி இப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் த்ரோ பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனரா யாரை வந்து பெஸ்ட் ட்ரெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? மேல்ல ஒண்ணு சொல்லலாம், ஃபீமேல் ஒண்ணு சொல்லலாம். இல்ல, இப்போ கண்டஸ்டன்ட்ல கேக்குறேன். நான் சொன்னா இவரை தான் சொல்லுவேன், விஜய் சேதுபதியை தான் சொல்லுவேன் நானு. இல்ல கண்டஸ்டன்ஸ்ல தான். கண்டஸ்டன்ட்ல நேத்து பார்த்த வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப பிரிட்டியா தான் இருந்தாங்க. நான் இவங்க அவங்க எல்லாம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா நேத்து செலிப்ரேஷன்றதுனால ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்கங்கிறதுனால ஒவ்வொருத்தரோட காஸ்டியூமும் யூனிக்கா இருந்தது. எனக்கு பர்சனலா ஆஸ் எ டிசைனரா ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அர்ணவோடதா இருக்கட்டும், அன்ஷிதாவோடதா இருக்கட்டும், பவித்ரா ஜனனியோடதா இருக்கட்டும், இவங்க எல்லாரோடதும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருந்தது. இன்னொன்னு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகாம இவங்களுக்கு இது போட்டால் சூட் ஆகணும். டிசைனரோட வேலை அதுதானே. பட் ரொம்ப நல்லா இருந்தது. மேபி இந்த கம்மிங் டேஸில் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியும்ல, அவங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனுக்காக ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்க ஆட்டிடியூடே இப்படி தான் நான் யூஸ்வலாகவே வேர் பண்ணுற காஸ்டியூம்ஸ் வந்து இப்படி தான் இருக்குமான்னு. ஏன்னா இந்த உள்ளே போயிருக்கவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம அதில் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் நம்ம வந்து ரொட்டீன் லைஃப்பில் பார்க்காதவங்க. அதாவது ஆங்கராக இருப்பாங்க, வேற ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே சீரியல் அண்ட் ஏதாவது ஷோஸ் பார்க்குறவங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சீரியல்லையோ ஒரு ஷோலையோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலர் லைஃப்பில் என்ன மாதிரி வேர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். அதனால அதை வச்சு ஒரு கெஸ் வருவோம்ல, ஓகே உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு. நடுவுல ஒரு கோடு வந்தது, ஓகே அது ஃபைன். ஆனா திடீர்னு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் என்னும் போது நம்ம ஸ்கூல்லே நம்ம பயங்கரமா சண்டை எல்லாம் போடுவோம். ஸோ இப்போ இதை விட பயங்கரமான ஒரு டாஸ்க் 1 ஹவர்லயும் வந்து அடிச்சுக்காத போறதான். ஏன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும், எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருக்கிறதானே பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் 106 நாள் நம்ம அப்படிதான் இருக்கணும், அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னும் போது கேர்ள்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு பாய்ஸ் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சாங்க. அதாவது ஒரு வீக் மட்டும் நாங்க எந்த வீக்கா இருந்தாலும் நாங்க சொல்ற அன்னைக்கு நாமினேஷன் பாய்ஸை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் ஜாக்லின் வாஸ் அப்போசிங் இட். அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் இல்லை, இந்த கோடு போட்டது ஒண்ணு, இது பிரிச்சு விட்டுட்டாங்களோ. எப்பவுமே ஃபேவரா இருப்பாங்கல்ல, எல்லாருமே சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருப்போம், ஏதாவது ரியாலிட்டி ஷோல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம். இப்போ பிரிச்சு விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்னும் போது ஒரு ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருந்தது. இன்னொன்னு, நான் இதை பார்த்த வரைக்கும் மொத்தமா விட்டுருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. இதை கேர்ள்ஸை மட்டும் நீங்க ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கன்னா பிரச்சனை வராம இருக்குமா? நல்லா இது இருக்கு. கேர்ள்ஸை மட்டும் ஒரு இடத்துல உட்கார வைங்க. பசங்க கூட நீங்க ஒரு இடத்துல உட்காந்துனா கண்டிப்பா ப்ராப்ளமே அவ்வளவா வராது. வரும், ஆனா அவ்வளவா வராது. கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க ஒரே இடம் நேத்தே வந்ததுன்னு நினைக்கிறேன். நேத்தே ஜாக்லின் வந்து அது அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாரம் நீங்க வந்து பாய்ஸை எவிக்டே பண்ண முடியாது. இப்போ ஒரு வீக் எடுத்துக்கலாம், நொட்டோரியஸா இருக்காங்க ஒருத்தவங்க, நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லாரும் சேர்ந்து அந்த பையனுக்கு போடணும் நினைச்சாலும் போட முடியாது. அவங்க அதை கேட்டாங்கன்னா அந்த ஒரு வாரம் பாய்ஸை நாமினேட்டே பண்ண முடியாது. ஸோ அது வந்து எல்லாரோட டெசிஷனா தானே இருக்கணும், மெஜாரிட்டியா தானே இருக்கணும். ஏன் வந்து நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி she was opposing. அதுவும் நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் அதை அப்போஸ் பண்ணுமா இல்ல அது ஆனா அது உண்மைதானே. இப்ப ஒருத்தவங்க வந்து நான் இவங்களதான் நாமினேட் பண்ண போறேன் அப்படின்னும் போது அவங்களுக்காக நம்ம இது பண்ண முடியாது இல்ல. அப்போ அதானே கேம்ல வந்து நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட்ஸோ எமோஷன்ஸோ பார்க்க முடியாது. இந்த கேம்ல இவங்க எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா அது பண்ணிதான் ஆகணும். இதை கேமா நம்ம கொண்டு போனா இது வந்து இந்த ரூலை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜாக்லின் அதில் வந்து கரெக்டாக சொல்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பெட்டு ஷேரிங்ல அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தது. அதுதான் பெட் ஷேரிங் தான் இஷ்யூவே. அதாவது இவங்க கேர்ள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறதுல எல்லாமே சிங்கிள் காட். பாய்ஸ் வந்து தே ஹாவ் டு அட்ஜஸ்ட் இந்த லாங் பெட் இருக்கும், அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதுதான் பிரச்சனையே. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது நிறைய அங்கங்க இடத்துல நம்மளுக்கு சின்ன சின்ன மனக்கசப்பு அப்படின்ற மாதிரி இந்த சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா,
அவங்க வாய்ஸ் வந்து ஆமா அது நான் பார்த்தேன். தர்ஷிகா Actually, சொன்னாங்க. ஆமா, அவங்க நம்ம யூஸ்வலா நம்ம பார்த்துருக்கோம் மாடலா ஆக்ட்ரஸா எனக்கு தெரியும். இப்போ எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. என்னோட வாய்ஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னும் போது நான் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, இது என்ன கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸா இருக்கு, உனக்கு என்ன லேடி வாய்ஸ் மாதிரியும் இல்லை ஆண் வாய்ஸ் மாதிரியும் இல்லை, உனக்கு ஒரு மாதிரி பெக்குலியரா இருக்கு அப்படிலாம் கேட்பாங்க. அது நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ எனக்கு ஆகலை, இப்போ நான் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குரலை பற்றி கேலி பண்ணுறது வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். நேற்று நான் அதை பார்த்தேன், என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் என்னன்னா அவங்க என் குரலே இப்படி தான் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. அது வந்து முதல்ல நீ வந்து ஆண் பொண்ணோட வாய்ஸ்ல நீ பேசுன அது ரொம்ப ஆமா அது வந்து குரல் கேலி பண்ணக்கூடாதுல. எப்படி உருவ கேலி தப்புன்னு சொல்றோமோ அதுவும் ஒரு மாதிரியான பாடி ஷேமிங் தான், அது பண்ணக்கூடாது. மேபி அதை தான் சொல்கிறேன்ல, ஓவராக ஆக்ட் பண்ணிடுறாங்களோ, ஓவர் ரியாக்ட் பண்ணி இந்த லூஸ் டாக் விடுவாங்கல்ல, அது வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற நிறைய கண்டெஸ்டன்ஸ் இருக்குன்னு நிறைய கண்டெஸ்டன்ட் வந்து இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டோட வருவாங்க, நான் தான் இங்கே அப்படின்னு வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் தோணுறாங்க. சொல்லுங்க. நேத்து தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல, இப்போ நீங்க டே 1ஓட ரிவ்யூ சொல்றீங்க. சோ இட்ஸ் ஃபைன். ஆமா, டே 1ஓட ரிவ்யூ. எனக்கு ஓவரா பேசினது அப்படி பார்த்தா அருண் கூட, அருண் ஜாக்லினும் கூட, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ இவங்க 3 பேர் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. இவரு ரஞ்சித் சார். அதுக்கப்புறம் அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டு. சோஷியல் மீடியாவில் சும்மாவே ஆடுவானுங்க. இவங்க காலில் வேற சலங்கை வேற கட்டி விட்டுருக்கீங்க, அவங்க ஜிங்கு நைட்லேருந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம காமெடியாக இருக்கு. நான் வேற இதில் க்ரியேட் பண்ணலாமா, கண்டென்ட் போடலாமா, ஆல்ரெடி அங்கே ஒரு டிசைனிங் போயிட்டு இருக்கு, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி ஒரு யோசனையிலேயே போகுது. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக டார்லிங் மேலே தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக விஜேஸ் மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டேன் நான். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இவங்களாம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அவரும் கொஞ்சம் இதுதான். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஒருத்தவங்க உள்ளே போயிருக்காங்கன்னா, இந்த கானா சிங் இருக்கார்ல ஜெஃப்ரி, அவர் பேசினது வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு நான் முத்துக்குவர், அவர் வந்து நமக்கு தெரியும், அவரை நம்ம சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பார்த்துருக்கோம். அவரோட சாப்பாடு சாப்பிட்றதுக்கே நம்ம ஃபேனு. அதை தாண்டி அவரோட தமிழுக்கு அதை விட ஃபேனு. அவரோட உச்சரிப்பாக இருக்கட்டும், வாய்ஸாக இருக்கட்டும், ஒரு கணீர்னு ஒரு பேச்சு, நம்ம பையன் ஒருத்தர் உள்ளே போயிருக்கா அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எமோஷனலாக இருந்தது. நான் இவ்வளோ சீசன்லலாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை. நேற்று வந்து எனக்கு அது ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து குமரனுக்கு இருந்தது. அதே மாதிரி அன்ஷிதாவோடதும் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அவங்க பேசின விதம் பிடிச்சிருந்தது. மேபி அதில் ஃபேக்காக இருக்குது, ஃபேக் இல்லை, அதெல்லாம் ஆராய வேண்டாம். ஒரு ஏவி பார்க்குறப்போ ஒரு ரியலிஸ்டிக்காக அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியுது. நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். அது ஒன்று. பவித்ரா ஜனனியும் அப்படிதான், அதுவும் எனக்கு அவங்களோடதும் பிடிச்சிருந்தது. சுனிதா இவங்கெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்து பழகினால ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தா குமரனோடதும் அந்த ஜெஃப்ரியோடதும். அதான் மற்ற இந்த 3 பேர் எனக்கு கொஞ்சம் லூஸ்டாக விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அர்ணவ் அண்ட் அருண் அப்புறம் ரஞ்சித் சார், இவங்க கிட்ட அந்த இது இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இவங்க கொஞ்சம் சைலண்டாக இருக்கலாம் அப்படின்னு அதை தலைவன் சொல்லிட்டு இருப்பாரு. பஞ்ச் அப்பயே உடனே கொடுத்துருவாரு. அவரு பேச்சை குறைச்சா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அருணுக்கு சொல்லியிருப்பாரு. அருணுக்கு கூட ஒன்று சொல்லியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருவீங்க, கலைக்காக வந்திருக்கேன், பணம் சம்பாதிக்க இல்லைன்னு. நான் பணம் சம்பாதிக்க தான் நடிக்கவே வந்தேன்னு. ஆக்சுவலாக அதான் ரியாலிட்டி. நீங்கள் அப்போ எல்லா படத்துலையும் நம்ம ஓசியாகவே ஃப்ரீயாகவே நடிச்சுட்டு வந்துடலாமே, எதுவுமே நம்ம காசே வாங்க வேண்டாவே அப்படி இருக்கும்ல. அது கிடையாது. நமக்கு ஒரு இன்கம் பேஸ்மெண்ட் இருக்கும், அதில் ஒரு பேஷன் இருக்கும். எனக்கு ஆக்டிங்கிறது பேஷன், அது மூலயமா நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணுங்கிறது என்னோட என்ன சொல்கிறது சம்பாத்தியமாக இருக்கும். சும்மா போய் யாரும் உட்காந்துட்டு ஒரு 3 மணி நேரம் நடிச்சுட்டு வர முடியாது. ஒரு இடத்துல ஒரு டே ஃபுல்லாக நடிச்சுட்டு வர முடியாது. கஷ்டப்படுறதே காசுக்காக தான். அதை வந்து சும்மாலாம் அதை ஃபேக்காலாம் சொன்னால் அது ஒன்று தான். பட்டு நான் ஃபீல் பண்ணதுன்னா, இந்த அர்ச்சனா புள்ள கொஞ்சம் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அர்ச்சனா கொஞ்சம் சொல்லி அனுப்பியிருக்கலாமோ அருண் கிட்ட அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, இப்பதான் கனெக்ஷன் எனக்கு புரியுது. ஓகே, அப்படி தோணுச்சு, இவங்க சொல்லி அனுப்பியிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப அவரோட
கேரக்டர் என்னமோ அது ஆமா கடைசியில ரொம்ப வந்துரும். அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அப்படி தோணுச்சு, ஐயோ இந்த புள்ள கொஞ்சம் சொல்லி அனுப்பியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மத்தபடி ஓவரால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நேத்து ஷோவே வந்து களை கட்டுச்சு. பட் க்ரஷ் மெட்டீரியல்னு சொல்லிட்டு நேத்து நீங்க பார்த்தோன்னே, ஏன்னா இப்போதைக்கு வந்து ஆட்டிடியூட் வச்சு நம்ம பார்க்க முடியாது, லுக்ஸ் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த க்ரஷ் அதெல்லாம். ஸோ லவ் கூட ட்ராக் அதெல்லாம் எங்க போகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் லுக்ஸ் படி வந்து க்ரஷ் மெட்டீரியல்னா உங்களுக்கு யார்? எனக்கு வந்து நிஜமாவே எல்லாரையும் ஓரளவு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க கூட இங்க போன பாதி பேர் வந்து எனக்கு டைரக்டா ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் என்ன, மீடியா சார்ந்து பர்சனல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் அவங்க கூட ஏதாவது காஸ்டியூம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பேன், இல்லை என்கிட்ட காஸ்டியூம் வாங்கியிருப்பாங்க ஷூட்டுக்கோ சீரியல்ஸ்க்கோ. அந்த மாதிரி ஓவரால் இவங்க எல்லாரும் எனக்கு பரிச்சயமானவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே எனக்கு க்ரஷ் மெட்டீரியலாக எடுத்துல. இப்போ லாஸ்ட் சீசன்லாம் பிரதீப்பெல்லாம் வச்சு க்ரஷ் ஆர்மின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஆர்மி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது. யாருக்கு ஆர்மி ஸ்டார்ட் பண்ணலாம், யாராவது ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன், வேண்டாம் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக செல்லத்து மேலேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வச்சீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அவரை நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே பீஸாவில இருந்தே இருக்கு. அது வந்து ஆர்மி பேரவை அண்ணா நகர் கிளை அது வந்து மாற்றவே முடியாது. அதனால அவங்களுக்கு ஒன்றும் இல்லாத அவங்க ஃபேஸ் பண்ணி வந்துருவாங்க. ஸோ அதனால நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து இவங்க மேலேயே இருக்கட்டும், இவங்க வேலை வேண்டாம் அப்படின்னு. இன்னொன்று பெருசாக அந்த க்ரஷ் மெட்டீரியல் அப்படி சொல்கிற மாதிரி யாரும் இம்ப்ரெஸ் ஆகலை. பொண்ணுங்களுக்கு வேணால் இப்போ நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாக்லினுக்கு அப்புறம் சௌந்தர்யாவுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பசங்களில் இன்னும் யாருக்குமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 1 வீக் போனதுக்கப்புறம் மேபி பேசுகிறத வச்சு விஜய், விஷால், தீபக், மேபி சத்யா இவங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இந்த தடவை நம்ம லவ் இதெல்லாம் விட எனக்கு தெரிஞ்சு ரைவல்ரி அதிகம் எதிர்பார்க்கலாம்ல, 2 பேருக்குள்ள சண்டை. ஆமாம், ஏன்னா எல்லாரையும் பார்த்தாலே பாதி அசீம் மாதிரியே இருக்காங்க. அசீம் 2.0 மாதிரியே பாதிக்கு பாதி இருக்காங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படி தோணுது, இவன் அசீம் 2.0 தானே அப்படிங்கிற மாதிரியே தோணுது. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு ஆரி இருக்காங்க, இதில் ஒரு ஓவியா இருக்காங்க, இப்படி நம்ம தேடுவோம்ல, அந்த மாதிரி யாரா இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. மேபி இவங்க எனக்கு வந்து என் கண்ணுக்கு ஃபுல்லாகவே ஒரு வேளை அசீமை பார்த்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அசீமோடதையே ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு எல்லாருமே ஒரு வேளை இவங்க தான் அசீம் 2.0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இவங்க அசீம் 2.0 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படியே ஒரு 10-15 பேர் இருக்காங்க. மேபி அடுத்த ஒரு வாரத்துல வேணா நான் அதை ரிவீல் பண்றேன், அது அசீம் 2.0 யாரு அப்படின்ட்டு. பட் ஆமா, இந்த தடவை யாருமே ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே பேசுறாங்க, நீட்டா இருக்காங்க, பயந்து பண்ற மாதிரி யாரும் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களா ஆர்வ கோளாறு ப்ளஸ் ஓவர் கான்ஃபிடென்ட் அதில் இருக்காங்க. பாதி பேர் உண்மையாகவே ஆர்வ கோளாறுல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நேத்தெல்லாம் நான் வந்து ஜாக்லின் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா மாயா 2.0 மாதிரியே இருந்தது. ஏன்னா அவங்க அந்த ஸ்மால் ஹவுஸ்க்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தர்ணா பண்ணாங்க. நேற்று வந்த உடனே பெட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டாங்க. என்னடா வந்த உடனே பர்ஃபார்மன்ஸை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும்ல. மேபி அவங்க தேர் புஷ்டோ அந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா 24 hours எவிக்ஷன். ஸோ ஏதாவது பயந்த மாதிரியே இருக்காங்க. ஏன்னா பார்த்த வரைக்கும் இப்போ காலையில் லைவ் பார்த்தப்ப கூட ஒருவேளை நான் எலிமினேட் ஆகி போயிடுவரும் அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே இருக்காங்க. நான் தான் இங்கே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் என்னை கூப்பிடுங்க நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேவே இதுக்கு யாரும் இவ்வளோ சீசனில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கல. மேக்ஸிமம் ஒரு 10 days வச்சு எடுக்கும். அது வரைக்கும் அப்சர்வ் பண்ணுவாங்க, சைலண்ட்டாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்த முதல் நாளே வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணவும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கும் எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்கன்னு இந்த வேலையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன உடனே வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதில் தான் ஜாக்லின் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து உடனே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது, இது எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம்ல, இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரியே வந்தது. பட் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான், சீரியஸான கண்டென்ட் இல்லை, அது ஃபன்னு. டக்குன்னு தோணுச்சது, என்ன இது வந்தோடனே இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி. 24 hours எவிக்ஷன் அப்படின்னும் போது நீங்க ப்ரெடிக்ஷன் வச்சிருப்பீங்கல்ல, மேபி இந்த 2 பேரோ இல்லை இந்த 2 பேரோ பாய்ஸ்லயோ கேர்ள்ஸ்லயோ யாரு நீங்க போவாங்க ஃபர்ஸ்ட் 24 hours we can't decide anything, பட் ஆன் த பேசிஸ் ஆஃப் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல யார் போயிருப்பாங்க? நீங்க போயிருப்பாங்க சின்ன பொண்ணு சாட்சினா. எனக்கு வந்து அவங்க வந்து 21 years போது 21 years அவங்க 8th 9th படிக்கிற புள்ள மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு.
ஸோ என்ன ஏஜை வந்து ஸ்கிப் பண்ணி சொல்லிட்டாங்களோ அப்படின்னு. என்ன எல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அது ஒன்று தோணுச்சு. இன்னொன்று வந்து இந்த மகாராஜா படத்தில் வந்து பொண்ணா நடிச்சிருக்கிறதுனால தலைவனே ஒரு வேளை இல்லை இது வந்து உனக்கு வந்து இதை நீ ரொம்ப ஹெவியான டாஸ்க் அண்ட் உனக்கு மனசளவில் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு தெரியாது, அதனால நீ போயிருன்றதுனால டக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்களோ. ஸோ வந்து இந்த தடவை ரொம்ப ஆணித்தனமா வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு ஹாட் நியூஸ் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே விமர்சனமா வச்சது வந்து பிக் பாஸ் வந்து ஸ்லோவா இருக்கு, இப்பெல்லாம் டாஸ்க்ஸும் ரொம்ப கம்மியா வைக்கிறாங்க அப்படின்னு. பட் இப்போ நீ கேட்டல, நீ கேட்கறதோட எனக்கு அது யூஸ்வலாவே நான் இந்த சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணது, நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. விஜய் சேதுபதி சார் வந்து இதுக்கு ஹோஸ்ட், அதோட நீங்க அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னாலே ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்றது. இது வரைக்கும் அந்த டாஸ்க் எதுவுமே இதுல இருக்காது. நீங்க இதுல நீங்க பார்த்துருப்பீங்க, பிக் பாஸ்ல நிறைய இந்த டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பாருங்களேன். ஹிந்தியில மேபி எனக்கு ஹிந்தி தான் நான் பார்த்தேன், கன்னடம் மலையாளம்ல எப்படி இருக்கும்னு தெரியாது. டாஸ்க் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த சாணியை கரைச்சி பாத் டப்பில் ஊற்றி அதில் படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரிலாம் டாஸ்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹெவி டாஸ்காக கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஷோவை வந்து இவ்வளோ ஈஸியாலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த போய் கேம் விளையாடி இதை எடுக்கிறது, இந்த பாலை பிடிச்சிட்டு வர்றது, அப்புறம் இது அந்த மாதிரிலாம் இருக்காது. மேபி ஃபர்ஸ்ட் சீசனில் இருந்தது. அந்த அந்த கிளாக் மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க தெரியுங்களா, தூங்காமல் அந்த கிளாக் மாதிரியே இருப்போம். அது ஒரு மணி நேரத்துக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் டஃபஸ்ட் டாஸ்க். அதே மாதிரி அந்த கார்ல நின்றுட்டு சீசன்ல இருந்தது. இவங்க இருந்த சீசன் ஜானி ஐயர் அவங்க இருந்த சீசன், இதுல இருந்த ஸ்னேகன் சார் அண்ட் ஜூலி இருந்த சீசன்ல இருந்தது. அதுல நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம். அதுவே நம்ம டஃப். ஏன்னா நம்ம பாக்குறதுக்கு இது ஈஸியா இருக்கும், அவ்வளவு நேரம் அது நிக்க முடியாது. ஆமா. அண்ட் வந்து இந்த ரித்விகா வின் பண்ணாங்கல்ல, அந்த சீசன் கூட ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது டாட்டூ போட்டது, ஹேர் வந்து சாப் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அக்செப்டபிள். ஹேரை கட் பண்ணா வந்துட போகுது 6 மாசம். இப்ப வந்து நமக்கு உங்களுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, விக் இருக்கு, நீங்க 6 மாசத்துக்கு அதை வச்சே சுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈக்குவலா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இவங்க ஐப்ரோஸ் கூட எடுத்தாங்க, அதெல்லாம் மாத்திக்கிறாங்க. இப்பதான் நிறைய இருக்கு, டெக்னாலஜி தான் நிறைய வந்திருக்கு. நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அதுல பாத்தீங்கன்னா பச்சை மிளகா சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு பவுல் ஃபுல்லா பச்சை மிளகா வச்சுட்டு பச்சை மிளகா வந்து 1 மினிட்ல சாப்பிடணும், 2 மினிட்ஸ்ல சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைப்பாங்க. இப்போ அது யூஸ்வலா யாரும் பண்ண முடியாது. நம்ம உப்மால பச்சை மிளகா இருந்தாலே தூக்கி இப்படி ஓர வச்சுட்டு சாப்பிடுற ஆளு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பச்சை மிளகா டாஸ்க்கை வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த சாணியை கரைச்சி தலையில ஊத்துறது, அப்புறம் பாட்டில் வச்சு அது ஒண்ணு பார்த்தேன். அப்புறம் அந்த டப்ல வந்து பாத் டப்ல வந்து சாணியை கரைச்சி ஊத்திட்டு அதுல வந்து நம்ம படுத்துக்கிட்டு இருப்போம், தலை மட்டும்தான் தெரியும், தலையிலயும் ஊத்துவாங்க. அப்புறம் இந்த குப்பையெல்லாம் கழுவி ஊத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம எப்படி சொல்றது, வேஸ்ட் தண்ணி எல்லாம் இருக்கும்ல, பாத்திரம் கழுவுன தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும், அதுல வந்து சாப்பாடு அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் கரைச்சி தலையில ஊத்துறது. இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் ஹிந்தியில இருக்கு, ஹிந்தியில பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு கப் அடிப்பாங்க. ஆனா நம்ம வந்து நம்மளோட டாஸ்க் மோர் ஓவர் எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ரொம்ப ஈஸி, ஓடுறது ஜம்ப் பண்ணுறது எல்லாம். பட் இந்த மாதிரி டாஸ்க் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனால கூட முடியாது. ஸ்மெல் வந்து நமக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். அது வந்து அந்த மாதிரி நான் வந்து என்ன நினச்சேன்னா, மேபி இந்த வாட்டி அந்த மாதிரி டாஸ்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒன்று நினச்சது. இன்னொன்னே இவங்களோட மனநிலை, எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட இருக்காங்க. நான் இங்கே எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கோம், அவங்க எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி அவங்களோட கேம் வந்து போகும் அப்படின்னு என்னோட ஒரு கெஸ் இருக்கு. ஒரு கண்டஸ்டண்டா வந்து வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம், பார்த்தா அவங்க ஹிந்தி பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க நம்ம ஸ்ருத்திகா. ஸோ அது நீங்க நினைச்சீங்களா? நான் நினைக்கல. ஆக்சுவலா அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ரமோ போட்டப்போ, அவங்க வீடியோ போட்டப்போ நான் என்ன நினைச்சேன்னா, வேற ஏதோ சேனல்ல ப்ரோக்ராம் பண்ண போறாங்க போல இருக்கு. ஸோ அதை தான் அப்படி சொல்றாங்க, நான் ஒரு ப்ரோக்ராம்குள்ள போறேன் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது டைம் அந்த இதுவே கேட்கும்போது உள்ள போறேன்னு சொன்னாங்க. ப்ரோக்ராமுக்கு உள்ள போறேன், நீங்க அவங்களோட சப்போர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு உடனே நான் கெஸ் பண்ணது இதுதான்.
ஸ்ருதிகா தமிழ் Big Boss போறாங்க, தமிழ் பிக் பாஸ் போறாங்க. ஆல்ரெடி விஜய் டிவில அவங்க ஒரு இது பார்த்துருக்காங்க, ஷோ பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸா வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து அப்போ அவங்க போனாங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். ஏன்னா அவங்க நார்மலாவே செம்ம இதுவா பேசுவாங்க. நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணேன். 2-3 பேர் ஞாபகம் இருந்தது அந்த மாதிரி. திடீர்னு பார்த்தா காலையில ஒரு இது வருது, ஹிந்தி பிக் பாஸ்ல நின்று சல்மான் கான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் சொல்ற மாதிரி. என்னடா நடக்குது இங்க இருந்த செல்லத்தை எதுக்குடா அங்க அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. அங்கேயும் போய் அதேதான், ஏன் 2 படம் ஃப்ளாப் ஆச்சு, நான் இது அண்டர் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு அந்த டைனிங்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, அப்போ நினைச்சேன், சரி நம்ம இங்க இருந்து அங்க போயிருக்காங்க. நான் வந்து ஓட்டிங் வந்து எப்படி வருதுன்னு தெரியாது, எனக்கு இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸ்ருதிகாக நம்ம ஹிந்தி பிக் பாஸையும் பார்க்கணும், ஓட் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா, நம்ம ஆளுங்க ஒருத்தர் தமிழ் ஆளுங்க அங்க போயிருக்காங்க, வின் பண்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் தாண்டி இங்க இருந்து நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு காலையில இருந்து. அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இன்னொருத்தர் ஜோயா வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா நான் வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு கெஸ் இருக்கும்ல, ஒரு 18 பீப்புள்ஸ்ல, அவங்களும் இல்லை. தெரியல, அது என்னன்னு தெரியல. அதுவுமே வெயிட் பண்ணி பார்ப்போம்ட்டேன். ஸோ எஸ், இவ்வளோ நேரம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருந்தோம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டாஸ்க்லாம் பயங்கரமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு என்டர்டைனிங்கா. ஆல்ரெடி எல்லாருமே பயங்கர ஒரு ஆக்ரோஷமா தான் விளையாடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேம். தேங்க்யூ ஃபார் யர் டைம். தேங்க்யூ. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.